ஹலோ ஆல். இந்த வீக் மார்க்கெட் என்ன மாதிரி மூமெண்ட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு, எஃப்ஐடிஐஸோட ஃப்ளோஸ் என்ன செக்டார்ஸ் நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கு, குளோபல் நியூஸ் என்ன, நெக்ஸ்ட் வீக் என்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணலான்றதை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டாருமே டவுனில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி வந்து 2%, பேங்க் நிஃப்டி வந்து 3%லையும், சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3%லையும், இந்தியா விக்ஸ் வந்து +7%லையும் இருந்துச்சு. நிஃப்டி வந்து லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 23,767, பேங்க் நிஃப்டி வந்து 56,693, சென்செக்ஸ் வந்து 76,000 அரௌண்டில். அண்ட் குளோபல்லையுமே வந்துட்டு எல்லா மார்க்கெட்டுமே ஆல்மோஸ்ட் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. குரூடாயில் வந்து +10%லையும், கோல்டு வந்து +1%லையும் வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ஃபர்தராக ஆன்சர் நிக்கியும் வந்துட்டு 0.6% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் எஃப்ஐஏ அண்ட் டிஏஏ பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ வந்து கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் -7,041 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 8,167 crores வந்து நெட் பையராக இருக்காங்க. அக்ராஸ் 5 செஷனில் வந்துட்டு எஃப்ஐஏ வந்து ஃபுல்லாக செல்லிங்கில் தான் இருந்தாங்க, டிஏஎஸ் வந்து பையிங்கில் இருந்தாங்க. இந்த வாரம் நிஃப்டியில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்ம்டு செக்டர்னு பார்த்தோன்னா நிஃப்டியோட ஆட்டோ செக்டார், லோயஸ்ட் செக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஐடி செக்டார் தான். ஆல்மோஸ்ட் 1.57% டவுனு. நிஃப்டி ஆட்டோ செக்டார் வந்து 0.4% ப்ளஸில், மற்ற எல்லா செக்டாருமே மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபார்மா செக்டர் 0.3 அண்ட் நிஃப்டி மெட்டல் வந்து 1.3%, எஃப்எம்சிஜி வந்து 0.1%, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.1% வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து பியரிஷ் தான், ஃபுல்லாக பியரிஷ் தான். ஸோ ஃபுல்லாக செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே இருந்தது, பையர்ஸ் வந்து ஃபுல்லாகவே வீக்காக தான் இருந்தாங்க. நிஃப்டி ஆல்மோஸ்ட் 2% கிட்ட இந்த வீக் மட்டுமே டவுன் ஆகிருக்கு. அண்ட் நிஃப்டி வந்து ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட் ஆகி ஆல்மோஸ்ட் 2% வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. பார்ப்போம் இந்த வீக் வந்து நிஃப்டி என்ன மாதிரி ரெக்கவரி கொடுக்குது, பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா, இல்லை வந்து அகைன் வந்து செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணலாம், இப்போ வந்து நியூஸ் வச்சு என்னென்ன ஸ்டாக்ஸ் என்ன மாதிரி ட்ரேட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே ஃபுல்லாகவே பியரிஷ் மோடில் தான் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லோவாக கொடுத்ததால ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாகவே பியரிஷ் சைடில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்கமிங் வீக்லேயும் இது பியரிஷ் மோடில் தான் இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த வீக் மட்டும் ஆல்மோஸ்ட் 6% டவுன் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆனது வந்து 742.8. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து லோ வந்து 737 சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் அந்த 52 வீக் லோவை உடச்சிச்சு அப்படின்னா அகைன் வந்து அதில் ஒரு நல்ல ஃபால் இருக்கும். ஸோ இந்த வீக் அதை வாட்ச் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6% கிட்ட டவுன் ஆகிருக்கு. அதுவுமே சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி ட்ரேட் நடக்குதுன்னு. அண்ட் பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ அண்ட் அதானி கிரெயின் வந்துட்டு இப்போ வந்து நியூஸ் வச்சு புல்லிஷ் மோடுக்கு ட்ரிகர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவுமே வாட்ச் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வச்சு மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,000, 24,200, கீழே வந்தீங்கன்னா 23,700 and 600 நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்துட்டு குளோபல் நியூஸ்மே வந்துட்டு என்ன மாதிரி போகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யூஎஸ் ஈரானோட வார் நடந்துட்டு இருக்கிறதால ஸோ அதை வச்சும் மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வார் நியூஸ்லாம் வரப்போ டெக்னிக்கல் லெவல்ஸை தாண்டி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மார்க்கெட் வந்து பேனிக் செல்லிங் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.